நீங்க சென்னை திருவேற்காடு லொகேஷன்ல ஒரு 3 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கானதுதான். எலிவேஷன்ல ரொம்ப சூப்பரா பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிருக்காங்க. டோட்டலா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 5 யூனிட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருந்தாங்க. 5 யூனிட்ல பாத்தீங்கன்னா இப்ப நம்மளுக்கு 2 யூனிட் தான் அவைலபிளா இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் ஏரியா 850, இந்த ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியா 1650. இந்த ப்ராப்பர்ட்டியை பாத்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்தாம நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிருக்காங்க. கிச்சனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஓபன் கிச்சன் தான் கொடுத்திருக்காங்க. நல்ல ஒரு ஸ்கொயரான கிச்சன் கொடுத்திருக்காங்க. கிச்சன் ஃபுல்லாவே நம்மளுக்கு மாடுலர் கிச்சனும் பண்ணி கொடுத்திருக்காங்க. கிச்சனோட ஃபேசிங் அப்படின்னு பார்க்கும்போது சவுத் ஈஸ்ட் பார்த்தாம நம்மளுக்கு இருக்குங்க. டிவி பாத்ரூம் எல்லாமே பார்த்தா வுட் ஒர்க்ல நம்மளுக்கு கவர் பண்ணி கொடுத்திருக்காங்க. இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வருங்க. இந்த பெட்ரூம்லயே ஃபுல்லா உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணிருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் 10/11ல வரும். இந்த பெட்ரூம்லயே பார்த்தா ஒரு 2 அடிக்கு செட் பேக் கொடுத்திருக்காங்க. ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் கொடுத்திருக்காங்க. ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம் நம்மளுக்கு வந்துருங்க. அப்படியே நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிடலாம். ஸ்டெப்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கிரானைட் ஃபினிஷிங் போட்டு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தவனே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஹால் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த ஹாலோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10/11 நம்மளுக்கு வந்துருங்க. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் 3 பெட்ரூம் 3 டாய்லெட் உள்ள ஒரு 3 BHK டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் தாங்க. இது நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம். ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாமே நியூ மாடல்ல நம்மளுக்கு பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த பெட்ரூம் குள்ளே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் வந்துரும். ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம் நம்மளுக்கு வந்துருங்க. இந்த செகண்ட் பெட்ரூம்க்கு அப்படியே ஆப்போசிட் சைடுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 12/16 நல்ல ஒரு பெரிய பெட்ரூமா கொடுத்திருக்காங்க. இந்த பெட்ரூம்லயே பார்த்தா நியூ மாடல் நம்மளுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த பெட்ரூம்லயே பார்த்தா ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம் வந்துரும். ரோட் ஃபேசிங் பார்த்த மாதிரி ஒரு பால்கனி நம்மளுக்கு வந்துருங்க. இந்த வீட்டுக்கு ஓனரோட ஆஸ்கிங் பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1,15,00,000 அது வந்து பிரைஸ் நெகோஷியேஷன் சொல்லியிருக்காங்க.